வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு தாமோ ஏகாசாவுடைய துணைத் தலைவர் திரு ஆதவன் தீட்சண்யா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இந்த ஆட்சிக்கு ஒரு பெரும்பான்மை இல்ல அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது முதல்ல திமுகவுல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு தான் ஒரு ஆலிவ் பிரான்ச்சை நீட்டினாங்க. எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. திமுக தலைவரும் ரொம்ப பெருந்தன்மையா ஜனநாயகத்தை காப்பாத்தணும், பிரசிடென்ட் ரூல் வழியா பாஜக இங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கருத்துல வச்சுக்கிட்டு நாங்க கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. அதன் பெயரில் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட், விசிகா போன்ற கட்சிகள் எல்லாம் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாங்க. காங்கிரஸ் முதல்லயே நாங்க அங்க போறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் சட்டப்பேரவையில ஃப்ளோர் மெஜாரிட்டி ஃப்ளோர் டெஸ்ட் நடந்ததுன்னு பார்த்தோம். மெஜாரிட்டி ஃப்ளோர் டெஸ்ட்ல யாரும் எதிர்பார்க்காத விதமாக பாத்தீங்கன்னா பாஜக நாங்க அப்ஸ்டெயின் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக வெளிநடப்பு செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அதிமுகவை சேர்ந்த கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் எடப்பாடி அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு ஒண்ணு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 144 பேரோட ஆதரவோட இன்னைக்கு ஒரு பெரும்பான்மையான ஒரு ஃப்ளோர் டெஸ்ட்ல ஒரு மெஜாரிட்டி அப்ரூவ் பண்ணிட்டு ஒரு ஆட்சி நடக்குது. இதெல்லாம் இந்த 20 நாள் ஆட்சிக்கு இந்த 20 நாள்ல இவ்வளவும் நடந்துருச்சு. இப்போ திடீர்னு நேத்து ஆட்சிக்கு 21 நாள்லே ஆன ஒரு தருவாயில 3 எம்எல்ஏக்கள் நேத்து ராஜினாமா பண்ணிருக்கிறாங்க அதிமுகல இருந்து. அவங்க நேரடியாக போய் தலைமைச் செயலகத்துல ஸ்பீக்கரை பார்த்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு அப்படியே மேல போய் ஆதவர்ஜுனாவுடைய முன்னிலையில் கட்சியில சேர்றாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இன்னைக்கு காலையில அம்பாசமுத்திரத்துடைய எம்எல்ஏ எசக்கி சுப்பையா அவர்களும் ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இன்னும் எத்தனை பேர் ராஜினாமா பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னும் ஒரு 6 மாசம் டைம் இருக்குல்ல தோழர். இப்போ ஏன் இந்த அவசர கதியில இப்படி ரிசைன் பண்ணிட்டு அங்க போகக்கூடிய அந்த போக்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு? முதல்ல தாவேகா சார்புல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் அல்லாத மற்ற கட்சிகளிடம் ஆதரவு கேட்டது என்பதே முதல்ல எனக்கு இப்போ சந்தேகம் இருக்கு. அப்படி ஒருவேளை நம்ம கற்பனை பண்ணிக்கிறோமா, நம்ம சௌரியத்துக்காக அல்லது நம்ம தொந்தரவு இல்லாம இருக்கிறதுக்காக அவங்க மதச்சார்பற்ற கூட்டணி கிட்ட தான் ஆதரவு கேட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோமான்னு தெரியல. ஏன் அந்த சந்தேகம் வருதுன்னா, எப்படி திடீர்னு அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழலில் எப்படி அதிமுகவிலிருந்து ஒரு குழுவினர் புதுச்சேரியில போய் முகாமிட்டு அவர்கள் அங்க நம்ம தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் தாங்களாகவே முன் எடுத்தார்களா? அந்த அளவிற்கு அவர்கள் பெருந்தன்மை உள்ளவர்களாகவும் அதிகார பற்று இல்லாதவர்களாகவும் இருக்கக்கூடியவங்களா, தமிழ்நாட்டு நலன்ல அக்கறை உள்ளவங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எனக்கு இருக்கு. அப்போ அங்க ஒரு தனி குழுவாக அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். பிறகு எடப்பாடி பழனிசாமி அங்கே போகிறார், அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார், சமாதானப்படுத்த முடியவில்லை. ஒரு கட்டத்தில் அவர் திரும்பி வருகிறார். திரும்பி வந்த பிறகு இங்க நீங்க பாத்தீங்கன்னா 2 அணிகள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பு சமயத்தில் மிக வெளிப்படையாகவே அது தெரிந்தது. நீங்க விஜய் அவர்களுடைய நடவடிக்கை பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் அல்லது பொதுச் செயலாளர்களை போய் பார்க்கிறாரு. ஆனா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை போய் பார்ப்பதற்கு பதிலாக நீங்க சிவி சண்முகத்தை போய் பார்க்கிறாரு. அவர் ஒரு அணியினுடைய அல்லது அப்போதுதான் அந்த கட்சிக்குள்ள ஒரு கோஷ்டி உருவாச்சுன்னு நான் நினைக்கல. ஆனால் அதற்கான ஒரு வேலை ஏற்கனவே திட்டமிட்டு நடந்திருக்கிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியில் அந்த கட்சியில் ஒரு பிளவு என்பது உருவாகி இருக்கிறது. இப்போ அவங்க சொல்றாங்க அது பிளவெல்லாம் கிடையாது, கருத்து மாறுபாடு அவ்வளவுதான் என்று சொல்கிறார்கள். கருத்து மாறுபாடு என்றால் ஒரு கட்சியினுடைய முடிவை மீறி இன்னொரு கட்சிக்கு வாக்களிக்கும் அளவிற்கு தான் அதெல்லாம் கருத்து மாறுபாட்டுக்குள்ள வருமா அப்படின்ற கேள்வி நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க ஒரு கட்சியினுடைய முடிவை மீறி ஒரு வாக்களிக்கிற பட்சத்துல அப்படி வாக்களிக்கும் போது ஏற்படக்கூடிய சட்ட ரீதியான பிரச்சனைகள், சிக்கல்கள், அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள், இதையெல்லாம் அவர்கள் அறியாதவர்கள் அல்ல, தெரியாம ஒரு ஆர்வத்துல செஞ்சுட்டங்க. நாங்க ஏதோ இப்ப நம்ம சில பேர்லாம் சொல்றாங்களே, எங்க பேரப்புள்ள கேட்டுச்சு அதனால நாங்க விஜய்க்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க எம்எல்ஏக்கள் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒரு கட்சியை சார்ந்தவர்கள். இவங்க ஏதோ ஒரு ரீலாண்டி குரூப் சேர்ந்தவங்க கிடையாது. இவங்க ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள்.
அப்ப இந்த கட்சிக்கு என்று ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அந்த நிலைப்பாட்டை செயல்படுத்தக்கூடிய இடத்தில் தான் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அப்படிங்கும் போது நீங்க அவங்க வந்து வாக்களிக்க வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தாங்களாக விருப்பப்பட்டு வாக்களிக்க வரவில்லை. அதற்கு பின்னால் தாவேகாவினுடைய திட்டமிட்ட ஒரு நகர்வு இருக்கிறது. அதை தூண்டுதல் இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியில தான் அவங்க வந்து வாக்களிக்க வந்திருக்காங்க. இப்போ வாக்களிச்சாச்சு. நீங்க சட்டமன்றத்துல பெரும்பான்மை அரசு போதிய பெரும்பான்மை இருப்பதாக நிரூபிச்சாச்சு. ஒருவேளை அதிமுகவுடைய 25 பேர் இந்த ஆதரவு தரவில்லை என்றாலும் கூட இடதுசாரி கட்சிகள் விசிக, முஸ்லீம் லீக், காங்கிரஸ் இவர்களுடைய ஆதரவில் அதுக்கு அரசுக்கு ஏற்கனவே பெரும்பான்மை வந்துவிட்டது. பெரும்பான்மை வந்துவிட்ட சூழலில் அவர்கள் தாங்களாக முன் வந்து தங்களுடைய பதவியை பணயம் வைத்து தங்களுடைய அரசியல் எதிர்காலம் இவற்றையெல்லாம் பணயம் வைத்து அவர்கள் இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்றால் அது ஏதோ ஒரு வகையில் விஜய் ஒரு முறை இருந்துட்டு போட்டுமே என்பதற்காகவோ அல்லது 108 பேர் வந்து விஜய்க்கு தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள், ஆகவே மக்களினுடைய தீர்ப்பை நாம் மதிக்க வேண்டும் என்ற ஜனநாயக உணர்வினாலோ அல்ல. அதற்கு பின்னால் மிகப்பெரிய தூண்டுதலும் அதற்கு இரையான ஒரு பரிதாபமும் இருக்கிறது என்பதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். மதசார்பற்ற கட்சிகள் அவங்க வந்து தங்களுக்கு தொந்தரவு இல்லாத ஒரு கற்பனையை செய்து கொள்கிறார்கள். நம்மகிட்ட மட்டும்தான் விஜய் அணுகியிருக்கிறாரு, அவர் நினைத்திருந்தால் பிஜேபி கிட்ட போய் கேட்டிருக்க முடியும். பிஜேபி கிட்ட கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, அங்க ஒண்ணுதான் இருக்குது. அதனால ரெண்டாவது, இது அதிமுக வருவதற்கு முன்பாகவே டிடிவியோட கட்சி எம்எல்ஏ வந்து இவங்க கிட்ட வந்து அப்புறம் இவங்க கிட்ட நான் வரலன்னு அவர் சொல்லி அப்புறம் வந்தாரா இல்லையாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு 10 நாளைக்குள்ள இதெல்லாம் மறந்துட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காணொலியை அவங்க வெளியிட்டாங்க. அந்த காணொலியில இதோ அவர் சுய புத்தியுடன் வந்து கையெழுத்துப்படுது. அப்படி என்றால் அவரை இவர்கள் தான் அழைத்து வந்திருக்கிறார்கள், ஒரு பேரம் நடந்திருக்கிறது, அவர் கையொப்பம் விட்டிருக்கிறார். அது வந்து உண்மை இல்லைன்னு சொல்லி சொன்னா அது செயற்கை தொழில்நுட்பத்துல உருவாக்கப்பட்ட காணொலின்னு பின்னாடி அது பிரித்து சொல்லப்பட்டது. இப்ப ஏதோ ஒரு வகையில அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறுவதற்கு முன்பாகவே இந்த குதிரை பேரம் அல்லது கழுதை பேரம் ஏதோ ஒன்றிலே அவர்கள் இறங்கி விட்டார்கள் என்பது நமக்கு வெளிப்படையா தெரிஞ்சது. இப்போ அதிமுகவுடைய உறுப்பினர்கள் 3 பேர் அவங்க வந்து தங்களுடைய எம்எல்ஏ பொறுப்பிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்வதாக சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்து விட்டு அது ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்கிற முடிவை அறிவதற்கு கூட அவர்கள் காத்திருக்காமல் அவசர அவசரமாக போய் எடப்பாடி சொன்னதை போல கீழ்த்தளத்திலே பதவி விலகிவிட்டு மேல் தளத்திற்கு போய் முதல் தளத்திற்கு போன உடனே ஒரு கட்சியிலே இணைகிறார்கள் என்று கிண்டல் அடித்திருக்கிறார். பரவாயில்ல, எடப்பாடிக்கு இவ்வளவு நகைச்சுவை உணர்வுலாம் இருக்குதுங்கிறது கூட நமக்கு நேற்று தான் தெரிய வந்துச்சு. அவர் போய் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவசர அவசரமாக அவர்கள் போய் அங்கே தலைமைச் செயலகத்திலேயே அங்க கட்சியில இறஞ்சிருக்கிறாங்க. ஒரு தலைமைச் செயலகத்தை ஒரு அரசியல் கட்சியினுடைய அலுவலகத்தை போல அவர்கள் தகுதி குறைவு செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு விமர்சனம் பரவலாக வந்த உடனே போய் பாத்தீங்கன்னா ஆனந்த் கிட்ட, குஷி ஆனந்த் கிட்ட, பொதுச் செயலாளர் அவர்கிட்ட போய் ஒரு கார்டு வாங்கின மாதிரி ஒரு போட்டோவை நேற்று ஊடகங்கள்ல வெளியிடுறாரு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து தேர்தல் அரசியலுக்குத்தான் அவர்கள் புதியவர்களை ஒழிய இந்த வியாபாரத்தில் அவர்கள் கை தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆட்களை கொள்முதல் செய்வதில், அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை கொள்முதல் செய்வதிலே அவர்கள் வந்து புதியவர்கள் அல்ல. அவர்கள் இந்த வேலையை மிக திறம்பட செய்து கொண்டிருக்கின்ற, இந்தியா முழுவதும் இவ்வாறாக அறுதி பெரும்பான்மை கிடைக்காத இடங்களிலெல்லாம், இன்னும் சொன்ன போனால் ஒரே ஒரு இடத்தெல்லாம் கூட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் கூட ஆட்சி அமைப்பதற்கு பாஜக என்னெல்லாம் தகுடு தத்தங்களை செய்து கொண்டிருந்ததோ அந்த தகுடு தத்தங்களை எல்லாம் மிக லாபகமாக கற்றுக்கொண்டு தமிழ்நாட்டிலே அவர்கள் அமல்படுத்த தொடங்கிவிட்டார்கள் என்பதனுடைய வெளிப்பாடாகத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இதுல ஒரு விஷயம் ஸ்பீக்கர் பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஆதரித்து வாக்களித்த 25 எம்எல்ஏக்களை வந்து தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு அவர் லெட்டர் கொடுத்து கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஆகிவிட்டது. சட்டமன்றத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா வேலுமணியை பேச விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடப்பாடி அவர்கள் எடுக்கிறாரு. ஆனா ஸ்பீக்கர் வந்து அதையும் மீறி வேலுமணியை பேச விடுறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த லெட்டர் கொடுத்து 2 வாரம் ஆச்சு. தகுதி நீக்கத்தை வந்து நான் 6 முறை யோசிச்சுதான் நான் பண்ண முடியும், எனக்கு அதுக்கு அவகாசம் தேவைன்னு சொன்ன ஸ்பீக்கரு இவங்க கொண்டு வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுக்கும்போது அதை உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இவங்க உடனே போய் கட்சியில சேர்றாங்க. கட்சியில சேர்ந்த உடனே வந்து
3 எம்எல்ஏக்களும் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அதுல வந்து மரகதம் குமரவேல் வந்து சொல்றாங்க, 10 நாள்ல வந்து அம்மாவுடைய ஆட்சிய வந்து எங்களால கண்கூடாக பார்க்க முடிந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களா இருந்து தொகுதி மக்களுக்கு வந்து எந்த நல்லதும் எங்களால செய்ய முடியாது. அந்த காரணத்துக்காக தான் நாங்க இப்போ ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்து சேர்ந்திருக்கோம். அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுதே, மீண்டும் போட்டியிடுவதற்கு ஒரு வாய்ப்பை வந்து தாவேகா பிராமிஸ் பண்ணியிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க பேச்சுலேருந்து நம்மளால உணர முடியுது. அப்போ நாங்க தூய சக்தி அப்படின்னு கிளைம் பண்ண தாவேகா, தேர்தலுக்கு முன்னாலயும் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டு அதிமுகவிலேருந்து வந்தவங்களுக்கு உடனே சீட்டு குடுத்திருக்காங்க. இப்ப தேர்தலுக்கு அப்புறமும் அந்த ஒரு முயற்சியில, அந்த ஒரு குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இத வந்து திமுகவும், அதிமுகவும் விமர்சனம் பண்றாங்க. இதுல வந்து சட்டத்துக்கு உட்பட்டு இதெல்லாம் செய்யறதா இருந்தா கூட, ஈவன் தோ இட் இஸ் பொலிட்டிக்கலி ரைட், இட் இஸ் மாரலி, எத்திக்கலி ராங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த ஒரு தின் லைன் தானே. இத ஜஸ்டிஃபை பண்றதுக்கு தாவேகாவுடைய ஆக்ஷன்ஸ ஜஸ்டிஃபை பண்ணக்கூடியவங்க சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா, பொலிட்டிக்கலி இது ரைட் தானே. என்ன தப்பு இருக்கு? ரிசைன் பண்ணிட்டு தானே வராங்க அப்படின்னு சொல்றாங்க. கஷ்டப்பட்டு நின்னு காசு செலவு பண்ணி போட்டியிட்டு ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ சீட்ட சும்மா அப்படி கட்சியில சேர்ந்து சேவை செய்வதற்காக ஒண்ணும் ரிசைன் பண்ணிட்டு வரமாட்டாங்க. அப்ப அதை விட பெருசா ஏதோ ஒண்ணு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தானே பார்க்கணும். இந்த டிஸ்டிங்ஷன் இருக்குல்ல. பொலிட்டிக்கலி இட் இஸ் ரைட். பட் எத்திக்கலி ராங். இத எப்படி முதல்ல நம்ம இந்த வெளிப்படையா நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நேற்றுக்கு மாணிக்கம் தாகூர் கூட மக்களின் கண் முன்னால் இது நடந்ததுன்னு சொல்லி பட்டப்பகல்ல சங்கரை வந்து வெட்டி கொண்டாங்க. கௌசல்யா சங்கர் இல்ல, பட்டப்பகல்ல உடுமலை வெட்டி கொண்டாங்க. அதனால அது என்ன குற்றமல்லன் ஆயிருமா? என்ன அவர் பேசுறாரு? அல்லது ஒரு வங்கியில போய் பணி நேரத்துலதான் போய் கொள்ளடிக்கிறாங்க துப்பாக்கியை காட்டி, ஏடிஎம் தூக்கிட்டு போறாங்க, எத்தனையோ விதமான களவுகள் நடக்கிறது, சட்டவிரோத செயல்கள் நடக்கிறது. பட்டப்பகலில் நானும் நீங்களும் பார்த்திருக்கும் போது நடக்கிற காரணத்தினாலே நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் பெட்ரோல் விலையை, டீசல் விலையை ஏத்துறாங்க, சிலிண்டர் விலையை ஏத்துறாங்க. அதனால அதெல்லாம் சரின்னு ஆயிருமா? இதெல்லாம் என்ன விதமான வாதம்னு எனக்கு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது, எதிர்க்கட்சியாக இருந்து என்னால் எதையும் செய்ய முடியல அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. அவங்க நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, அவங்க காஞ்சிபுரம் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தாங்க. அப்ப எந்த ஆளுங்கட்சியில இருந்தாங்க? அப்போ அப்போ அவங்களுக்கு இந்த குற்ற உணர்ச்சி வரலையா? நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியலையே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி வரலையா? 2021 அந்த கிட்டத்தட்ட 3-4 மாவட்டம், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அந்த சரௌண்டிங்லயே ஜெயிச்ச ஒரே ஒரு அதிமுக எம்எல்ஏ இவங்க தான். ஐயோ, நம்ம எல்லாருமே நம்ம கூட இருந்த யாருமே இல்லை, நம்ம எப்படி தனியா சட்டமன்றத்துக்கு போறது, போய் நம்ம என்ன குரலை எழுப்ப முடியும், அதனால நம்ம இருக்கிறது பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க குற்ற உணர்ச்சி வருத்தம் அதிகமாகி அவங்க பொறுப்புல இருந்து விலகல. அப்போ நீங்க இதெல்லாம் இவங்க சொல்றதெல்லாம் நம்ம அப்படியே ஏத்துக்குவோம் அல்லது நம்ம நம்பிக்கைவோம்னு நினைக்கிறாங்க பாருங்க. இதுதான் அவங்களுடைய இந்த மாதிரி பேச முடியும்னு நினைக்கிறேன். 10 நாள்ல அம்மாவுடைய ஆட்சியை அவங்களால பார்க்க முடியுறாங்க. அவங்க எந்த அம்மாவை சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே இருந்த ஒரு அம்மாவை இட்லி திங்க வச்சு காலி பண்ணியாச்சு, வந்து அவங்க இல்லாம போயிட்டாங்க. அவங்க நீண்ட காலம் இருந்திருக்க வேண்டிய ஒருத்தர் அப்படின்றத நம்ம எல்லாருமே, அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் தவறா இருக்கலாம். ஆனா ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போனவர்கள் திரும்பி வந்து விடுவார்கள் என்று எல்லோரும் எதிர்பார்த்த நிலையில் அவங்க வரவே இல்லை. இவங்க தான் இட்லி தின்றாங்க, வந்து தண்ணி குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, நம்ம யாரும் அதை வந்து பார்க்கல. இப்போ அடுத்தது சின்னம்மான்னு ஒருத்தரை கூப்பிட்டாங்க. அந்த அம்மாவையும் கடைசியில வந்து அவுத்து அனுப்பியாச்சு. இப்ப அவங்க அம்மான்னு சொல்றது யார சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. எந்த அம்மா ஆட்சின்னு, ஒருவேளை அவங்க இப்போ லீமா வந்திருக்காங்களா, அவங்கள ஒருவேளை அம்மான்னு சொல்றாங்களா, யார சொல்றாங்கன்னு நமக்கு வந்து தெரியல. ஒருவேளை செங்கோட்டைன்னு சொல்ற மாதிரி நான் தாவேகாவுக்கு வந்தாலும் ஜெயலலிதா அவருடைய படத்தை வைத்துக் கொள்வதற்கு விஜய் என்னை அனுமதித்திருக்கிறார். எவ்வளவு கேவலம் இல்ல? வந்து ஒரு அரசியல்ல ஒரு நீண்ட கால எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியல் இருக்கிற ஒரு ஆள் வந்து நான் ஜெயலலிதா படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிறதுக்கு அவர் என்னை அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை அதுக்கு ஏதாவது நன்றி தெரிவிச்சு காலில் அது விழுந்தாரா என்னன்னு தெரியல, பழக்க தோசையில. இந்த அளவுக்கெல்லாம் அவங்க இறங்கி போய், இதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. தாவேகா கூடுதலான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒருவேளை விஜய்க்கு இதே நிலைமை நீடித்தால் அவருடைய செல்வாக்கின் கீழ் நாம இப்ப பதவி விலகிட்டு போனா கூட இடைத்தேர்தலில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். மீண்டும் நம்ம அதிகாரத்துல ஒரு பகுதியா மாறலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அல்லது நீங்க அதிமுகவில் இருந்து கொண்டு ஒருவேளை கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நாம வந்து மாறி வாக்களிச்சது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ்
ஏதேனும் ஒரு தண்டனையாக அறிவிக்கப்பட்டு அதற்கு ஏதேனும் நம்ம வந்து ஆளாயிடக்கூடாதுன்ற ஒரு தவறான முடிவில் இருந்து கூட அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா நான் நேற்றைக்கே கூட ஒரு பதிவிட்ட மாதிரி அவர்கள் தங்களுடைய பொறுப்பிலிருந்து அவர்கள் விலகி கொண்டுதான் பிறகு தாவேகாவில் சேர்ந்திருக்கிறார்கள் என்பது அரசியல் ரீதியாக சரி. ஆனால் இந்த விலகல் கடிதத்தை கொடுப்பதற்கு முன்பாக அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கட்சியினுடைய முடிவை மீறி கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் குற்றம் என்று கருதப்படக்கூடிய ஒன்றை இழைத்திருக்கிறார்கள், அதற்குரிய தண்டனையை அவர்கள் பெற வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க தப்பிக்க முடியாது. நான் தான் இப்ப எம்எல்ஏவே கிடையாது, என்ன தண்டிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போ இந்த இந்த விஷயத்தை சாதகமாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இப்படி ஒரு தில்லுமுல்ல செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் போட்டியிடக்கூடாது என்கிற ஒரு நிபந்தனையை அவர்களுக்கு தண்டனையாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் நான் வந்து கேட்கிறேன். நீங்க ஏற்கனவே இப்படி வந்து கர்நாடகா இப்ப தாவேகா உண்மையிலேயே கிளைம் பண்ற மாதிரி அவங்க தூய சக்தியா இருக்கும் பட்சத்தில் அவங்க இந்த ஒரு கண்டிஷனை வைக்கலாம் இல்லையா? நீங்க வாங்க, கட்சிக்கு ஆதரவு கொடுங்க, கட்சியில வந்து கட்சிக்கு பணியாற்றுங்க, ஆனா மறுபடியும் நடக்கக்கூடிய இடைத்தேர்தல்ல வந்து உங்களுக்கு சீட் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க வந்து உண்மையிலேயே ஒரு தூய சக்தின்னு நாம ஏத்துக்கலாம். இந்த என்டையர் எக்ஸசைஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா விஜய் வந்து எந்த இடத்துலயுமே தென்படல. அவர் இன்னும் வந்து அவுட் ஆஃப் போக்கஸ்லயே வச்சு அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஆதவர்ஜுனா தான் முன்ன நின்னு நடத்துறாரு அப்படிங்கறத பாக்குறோம். விஜய் மட்டும் தூய சக்தியா இருந்தா போதுமா? தாவேக்கால இருக்கக்கூடிய மத்தவங்க எல்லாம் வந்து என்ன வேணா பண்ணலாம், அதை வெளிப்படையா பண்ணலாம், இல்ல ரகசியமா பண்ணலாம். ஆனா விஜய் மட்டும் தூய சக்தியா இருப்பாரு, அப்பழுக்கற்ற சக்தியா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு மெசேஜ வந்து கன்வே பண்ண ட்ரை பண்றாங்களா? பாம்புக்கு என்ன உடம்புல விஷமா தலையில விஷமா? எப்படி இவங்க எல்லாமே வந்து தீய சக்தியா இருக்கும்போது அவர் மட்டும் எப்படி தூய சக்தியா இருக்க முடியும்? அப்படி ஒண்ணு எல்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. நிச்சயமாக அவருடைய ஒப்புதல் இல்லாமல், அவருடைய தூண்டுதல் இல்லாமல் இதெல்லாம் நடக்குதுன்னு நம்ம வந்து கற்பனையே பண்ண தேவையில்லை. நீங்க நேற்றுக்கு நீங்க சரியா சொன்னீங்க சபாநாயகரை பத்தி. சபாநாயகர்கிட்ட நேற்று செய்தியாளர்கள் கேட்கறாங்க, அவங்க ஏற்கனவே எடப்பாடி கொடுத்திருக்காருல அந்த கடிதத்து மேல எப்ப நீங்க முடிவெடுப்பீங்க அப்படின்னு கேட்கறாங்க. சட்டப்படி என்னை யாரும் அதை வற்புறுத்த முடியாதுன்னு சொல்றாரு. நேற்று அதை நீங்க பாத்துருக்கீங்கன்னா கவனிச்சிருக்கீங்க. ஆமா என்னை யாரும் வற்புறுத்த முடியாது, நான் முடிவெடுக்கிறது என்னுடைய சொந்த விருப்பம் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் நினைச்சா சொந்த விருப்பத்துல எடப்பாடி குடிக்கிற கடிதத்தை வாங்கி அப்படியே வச்சுக்க முடியும். அல்லது இன்னொரு பக்கம் வந்து என்னதான் கட்சி கொறடா சட்டமன்ற கொறடாவா நியமிச்சாங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்றாரு. அவர் இன்னும் ஒரு படி மேல போய் நான் தான் கட்சி கொறடா, விஜய் தலைமையிலான தாவேகா அரசை ஆதரித்து வாக்களிப்பது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம், அந்த முடிவுக்கு கட்டுப்படாமல் எதிர்த்து வாக்களித்த எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையிலான அணி சேர்ந்த எம்எல்ஏக்களை இது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லி அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அவரு நடுநிலையானவர்களாம் கிடையாது. சபாநாயகர்கள் எல்லாம் எந்த காலத்துல நடுநிலையா இருந்திருக்காங்க? கூட்டம் நடக்கும்போது வேணா அவங்க சைலன்ஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் முடிய அவங்க சைலண்டா இருக்கிறவங்க இல்ல. அவங்க வந்து திட்டவட்டமாக அவர்களுடைய நிலைப்பாடு. நீங்க ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் நடந்த பிரச்சனையிலே நம்ம பார்த்திருக்கிறோம் சபாநாயகருடைய ரோல் என்னன்னு. அதனால இதெல்லாம் நம்ம கடந்த காலத்துல பார்த்து வந்ததுதான். விஜய் வந்து ஒரு தூய சக்தி அப்படின்னு வந்து சொன்னதுங்கிறது வந்து அது ஒரு ஹம்பக் ஒண்ணு. ரெண்டாவது, இதே மாதிரி நீங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் பத்தி ஒரு சித்திரம் ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆர்எஸ்எஸ்னால வழிநடத்தக்கூடிய பிஜேபி என்பது ஒரு மாறுபட்ட கட்சி, அது டிசிப்ளின்டான கட்சி, கேடர் பேஸ் கட்சி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதிகாரத்துக்கு வர நெருங்க அந்த கட்சி வந்து தன்னை எப்படி காட்டிக்க விரும்புச்சுன்னா இது ரொம்ப கட்டுப்பாடான கட்சி என்று, நீங்கள் யாரும் இந்த பக்கம் வராமல் விலகி விடாதீர்கள், உங்க எல்லாருக்கும் இடம் இருக்குது வாங்க என்று சொல்லி அவங்க பாத்தீங்கன்னா மைனிங் மாஃபியாவில இருந்து இல்ல சட்ட ரீதியான பல மோசடிகள் செய்தவர்கள், பாலியல் ரீதியான குற்றவாளிகள், வந்து நாட்டினுடைய பொது செல்வங்களை கொள்ளையடித்தவர்கள், பல்வேறு பொருளாதார இழப்புகளை உருவாக்கியவர்கள் என்று பல பேர் யாரெல்லாம் சமூகத்திற்கும் சட்டத்திற்கும் விரோதமாக அந்தந்த மட்டங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையுமே பாஜக இது உங்களுக்கான கட்சி என்று உணர்த்த விரும்பியது. அதனால அது தன்னை ஒரு கட்டுப்பாடான ஒழுக்க அறங்களால் வந்து வழிநடத்தப்படக்கூடிய ஒரு கட்சி என்கிற நிலையை பார்த்து நீங்கள் பயந்து விடாதீர்கள், அதெல்லாம் நாங்க சும்மா லோலாய்க்கு சொன்னது, நீங்க யார் வேணாலும் வாங்க என்று அது வரவழைத்தது. நீங்க பாத்தீங்கன்னா கல்வி சான்றிதழ் மோசடி பேர்வழியில் இருந்து யாரையுமே அது விட்டு வைக்கல.
சமூகத்தின் பார்வையில் எதெல்லாம் ஒழுக்கக்கேடானதுன்னு நினைச்சாங்களோ அதுல சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லாரையுமே அந்த கட்சி அரவணைத்துக் கொண்டது. கிட்டத்தட்ட இன்னைக்கு அதே ஃபார்முலாவை தான் தாவேகா வச்சுக்குது. யாரை தீய சக்திகள் என்று சொன்னார்களோ அந்த தீய சக்திகள் அல்லது அதிமுகவை வந்து மற்றும் பலர் என்று லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க. அந்த மற்றும் பலர்ல ஆமா, ஊழல் சக்தி, தீய சக்தி, ஊழல் சக்தி, அந்த இடத்துல இருக்கிறவங்கல இருந்து வந்தவங்க கிட்டத்தட்ட சரிபாதி அளவுக்கு அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புகள்லையும் வேட்பாளர்களாகவும் இருக்காங்க. அப்படியே அப்பயே வந்து தேர்தலுக்கு முன்பாகவே அது தூய சக்தி இல்லைன்னு நிரூபிக்கப்பட்ட ஒண்ணுதான் இது. நம்ம ரொம்ப எல்லாம் அந்த கட்சிக்கு வந்து அவர்களே விரும்பாத. ஆதவர்ஜுனா நேத்து பேசும்பொழுது கேக்குறாரு, எங்களை மட்டும் வந்து நீங்க கேள்வி கேக்குறீங்களே, ஓ பன்னீர்செல்வம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தோடனே திமுகல சேர்த்துக்கலையா, செந்தில் பாலாஜி வந்தோடனே சேர்த்துக்கலையா, அப்பெல்லாம் இது வந்து உங்களுக்கு குதிரை பேரமா தோணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேக்குறாரு. ஆட்சி முடிகிற காலத்துல ஒரு மாசத்துக்கு முன்னால தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஓ பன்னீர்செல்வம் வந்து சேர்ந்ததையும், ஆட்சிக்கு வந்து 20 நாட்கள் கூட ஆகாம தங்களுடைய பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு மக்களுடைய மேண்டேட்டை வந்து முறியடிச்சிட்டு ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப வேற கட்சியுடைய சார்பாக அதே வேட்பாளர் கொண்டு போய் அதே தொகுதியில நிறுத்துறதையும் நம்ம ஒன்னா பார்க்க முடியுமா? ஈக்குவேட் பண்ணி பார்க்க முடியுமா? அவர் சொல்றதுங்கிறது வந்து அது வந்து வாதம் இல்ல, அது விதண்டாவாதம். அவர் முன்வைக்கிறது அது விதண்டாவாதம். நீங்க நாடாளுமன்ற அரசியல் ஜனநாயகம்னு நமக்கு ஒண்ணு இருக்குல்ல, இந்த நாடாளுமன்ற அரசியல்ன்ற முறையில நீங்க பாத்தீங்கன்னா கட்சி மாறுகிறவர்கள் ஒன்றும் புதுசு இல்லை. யாரும் வந்து ஒரு அரசியல் வாழ்க்கை எங்கே தொடங்கினார்களோ அங்கதான் கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றதுக்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. அது தேவையா இல்லையாங்கிறதெல்லாம் அவங்கவுங்க விஷயத்தை பொறுத்தது. நம்ம அதுக்குள்ள போய் சேர இதை வந்து சேர்த்து பேச விரும்பல. ஆனால் ஒரு அரசுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இன்னொரு கட்சியிலிருந்து ஆதரவு தெரிவித்து விட்டு பிறகு அதற்கு பிரதிபலனாக அந்த கட்சியிலிருந்து விலகி இன்னொரு கட்சிக்கு வந்து சேருவது என்பது அது அதுவும் செந்தில் பாலாஜியோ அல்லது ஓ பன்னீர்செல்வமோ வந்து சேர்ந்ததும் ஒன்று என்று அவர் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் நேற்றைக்கு ஒரு விவாதத்துல கூட சொன்னேன். அவர் பித்யூத் சக்கரவர்த்தி என்கிற ஒரு எழுத்தாளர், அவர் இந்தியன் பாலிடிக்ஸ் அண்ட் சொசைட்டி சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அவர் சொல்றாரு, 1967 இருந்து 70 அந்த 3 ஆண்டுகளுக்குள்ள 800 பேர் வந்து இந்த மாதிரி கட்சி மாறி இருக்காங்க. 800 சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறி இருக்காங்க. 3 வருஷத்துல கட்சி மாறி இருக்கிறார்கள். அந்த கட்சி மாறினது மட்டும் இல்ல, அதுல 155 பேர் அமைச்சர்களாக பொறுப்பு வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு கடந்த காலத்துல பார்த்திருக்கிறோம். நீங்க வந்து அரசியல் வெளியில அடிக்கடி சொல்லப்படக்கூடிய இந்த மாதிரியான கட்சி தாவிகளுக்கு சொல்லப்படக்கூடிய ஆயாராம் காயாராம் என்று சொல்வது, அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஹரியானா மாநிலத்துல ஹஸ்னாபூர் அந்த தொகுதியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு தனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காயாராம், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா 15 நாளைக்குள்ள 3 கட்சி மாறி இருக்கிறார். அந்த 15 நாளைக்குள்ள 3 கட்சி மாறினதை பார்த்து சகிக்க முடியாம தான் ஒருத்தர் சொல்றாரு இந்த ஆயாராம் காயாராம் வேலை என்று இதை காயின் பண்றாரு. இப்போ அந்த மாதிரி அன்னைக்கு 1967 நடந்தது அப்படியே ஒரு 60 வருஷம் கழிச்சு நீங்க தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா நீங்க என்ன புதிய சக்தியும் கிடையாது, தூய சக்தியும் கிடையாது. நீங்க ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து ஒரு கொண்டு வர்றதுக்கு நீங்க வந்து ஆயாராம் காயாராம் காலத்துல என்ன நடந்துச்சோ அதை தான் நீங்க வந்து இங்க கொண்டு வந்து இருக்கீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இது ஒரு புதிய விஷயமும் கிடையாது. இத நீங்க பாத்தீங்கன்னா நீங்க 2008 வந்து காங்கிரஸ் ஆபரேஷன் லோட்டஸ் என்று சொல்லி கர்நாடகாவில் என்ன பண்ணாங்களோ, அப்புறம் 2014 அருணாச்சல் பிரதேசல, 2017 மணிப்பூர்ல, அதுக்கு பிறகு மகாராஷ்டிராவில, பிறகு மத்திய பிரதேசத்துல, இங்கெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணனாங்களோ அந்த ஒரு வேலைதான். பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களில் இந்த நான் சொன்ன இந்த மாநிலங்கள்ல அப்புறம் கோவா இங்கெல்லாமே அந்த கட்சிக்கு பெரும்பான்மை கிடையாது. பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழலில் அங்கே அவர்கள் மிக மிக குறைவான எண்ணிக்கை வைத்துக் கொண்டு பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய உறுப்பினர்களை ஆசை வார்த்தை காட்டி அல்லது வேறு வகையான ஆதாயங்களுக்காக அவர்களை வந்து தன் பக்கம் இழுத்து அதிகாரத்தை கைப்பற்றி அவர்கள் இருந்ததெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இதெல்லாமே கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம்தான். நீங்க சொல்ற மாதிரி ஆல் இஸ் ஃபேர் இன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தீவிரமா கையில எடுத்தது பாஜக. பல மாநிலங்கள்ல ஆபரேஷன் லோட்டஸ் மூலமாக எப்படி காங்கிரஸிடமிருந்து கைப்பற்றினாங்க அப்படிங்கறத பார்த்தோம். அப்பெல்லாம் காங்கிரஸுடைய தலைவரான ராகுல் காந்தி வந்து இது ஜனநாயக விழுமியங்களுக்கு எதிரானது அப்படின்னு கடுமையான ஒரு விமர்சனங்களை வச்சாரு. இன்னைக்கு வந்து ரொம்ப அமைதியா இருக்காரு. கிட்டத்தட்ட அதே விஷயம் தானே இங்க நடக்குது. ஆபரேஷன் லோட்டஸ் மாதிரிதான் ஆபரேஷன் விசில் இருக்கு.
ஆனா ராகுல் காந்தி தரப்புல இருந்து எந்த விமர்சனமும் இல்ல. கம்யூனிஸ்ட் தரப்புல இருந்து எந்த பெரிய விமர்சனமும் இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. நேத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அத தவிர்த்துட்டு அவர் வந்து ஊருக்கு கிளம்பி போறாரு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிகிறது. இன்ஃபாக்ட் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா 2 நாள் முன்னால ஆராசா பேசுனதுக்கு நேத்து கம்யூனிஸ்ட் தோழர்களும் சரி, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களும் சரி, நேத்து அறிக்கை வெளியிடுறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஆபரேஷன் லோட்டஸ் மாதிரி தானே ஆபரேஷன் விசில் நடக்குது. அப்ப இந்த மாறுபட்ட நிலைப்பாடு ஏன் வருது? இல்ல இவங்க வந்து இப்போ வெளியிலிருந்து ஆதரவு என்கிற நிலையிலிருந்து விசிக வந்து இன்னைக்கு அமைச்சரவையில் பங்கெடுக்கிற இடத்துக்கு போயிருக்காங்க. காங்கிரஸும் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. இப்போ அதனால உடனடியாக இந்த போக்குகளை எப்படி அவதானிக்கிறதுங்கிறதுக்கு இப்போ கண்டிஷனோட இப்போ தானே நம்ம ஒரு சார் போனாங்க. என்டிஏ கண்டிஷன் கூட்டணியில இருந்து அதான் யாரையும் சொல்றேன். அதான் சேர்க்கக்கூடாதுன்னு. ஆமா அந்த என்டிஏ கூட்டணியிலிருந்து யாரையும் சேர்க்கக்கூடாது என்கிற நிபந்தனையின் பேர்ல தான் இவங்க அங்க போனாங்க. ஆனால் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் விஜயும் தாவேகாவும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த குதிரை பேரம், இந்த குதிரை பேரத்தை புரிந்து கொள்வதற்கு ஒன்றும் பெரிய வந்து விளக்கங்கள் எனக்கு ஒன்றும் தேவைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் ஒரு கூடுதலாக ஒரு கட்சிகள் என்ற முறையில் அவர்கள் இன்னும் கூடுதல் பொறுப்புணர்ச்சியோடு இந்த நிலைமையை அவதானித்து நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவார்கள், வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் நானும் உங்களோடு சேர்ந்து சொல்ல விரும்புறேன். நிச்சயமா வெளிப்படுத்துவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா காங்கிரஸுக்கு இதுல கூடுதல். ஏன்னா அவங்க தான் உளுந்தடிச்சு போய் எடுத்த எடுப்புல தாவேகாவோட கூட்டணியை அமைச்சதாகட்டும், அப்புறம் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், ஐநா சபை தேர்தல், அடுத்த நூற்றாண்டு வரைக்கும் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ஒப்பந்தங்கள்லாம் போடக்கூடியவங்க எப்படி வந்து ஒரு கட்சியோடு கூட்டணி வைக்கும் போது ஒரு மற்ற திமுகவோடு இருந்தது தொகுதி உடன்பாடு என்று பேச முடிகிறது. ஆனால் தாவேகாவிடம் போன உடனே வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய காலத்துக்கான தேர்தல் வரைக்கும் ஒப்பந்தம் போடுறதுங்கிறதுலாம் அது என்ன பார்வை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தொடக்க காலத்தில் கட்சி தாவறது வழியாக தொடக்க காலத்தில் ஆதாயம் அடைந்ததில் காங்கிரசுக்கும் வந்து அதுவும் ஆதாயம் அடைஞ்சிருக்கு. அது நாடு முழுவதும் அதே அளவில் ஒன்றிய அரசிலும் அது ஆட்சி ஒரு அதிகாரத்தில் இருக்கிற காலத்தில் இதையெல்லாம் பல்வேறு காரணங்களுக்காக அனுமதித்து ஒன்றுதான். ஆனால் கட்சி தாவல் தடை சட்டம் வந்த பிறகு அந்த சட்டத்தை ஏமாற்றி கொண்டு அந்த சட்டம் என்பது இருக்கும் போதே அதை வந்து ஏமாற்றி விட்டு அதிகாரத்தில் பங்கெடுப்பதற்கு பாஜக எடுத்த எல்லா முயற்சிகளினாலும் கடுமையாக பாதிக்கப்பட்ட கட்சி என்று பார்த்தால் அது வந்து காங்கிரஸ் தான். இன்னும் சொல்ல போனா பாஜகவுக்கான ஒரு நாற்றங்காலே எங்கன்னா இங்கதான் வந்து இவங்க வந்து மொத்தமா இவங்க கஷ்டப்படுவாங்க, எம்எல்ஏக்களை தேர்வு செஞ்சு வச்சிருப்பாங்க. பாஜக அங்கிருந்து நம்ம வந்து கடல்ல நம்ம வந்து தூண்டி போட்டு மீன் பிடிச்சி வச்சிருந்தா நம்ம மீன் பிடிச்சி வச்சிருக்கிற கூடையில இருந்து இவங்க மீனை தூக்கி தங்களுடைய கூடையில போட்டுக்கிற வேலையை பாஜக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் கடந்த காலத்துல நடந்திருக்குது. மத்திய பிரதேசம் வரைக்கும் ஆட்சியில் இருந்தவர்களை கமல்நாத் ஆட்சி அமைச்சார் தானே, ஆட்சி அமைச்சவர் என்ன ஆனாரு? நீங்க இப்படி ஒவ்வொன்றையா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது. அந்த காங்கிரஸ் கட்சியில இருந்து இன்னைக்கு எவ்வளோ வந்து முட்டு கொடுக்குறாங்க, இந்த விஷயத்த வந்து நியாயப்படுத்துறாங்க, சம்பந்தம் இல்லாத விஷயங்களோடு ஒப்பிட்டு நியாயப்படுத்த விரும்புறாங்க. ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா நீங்க மேற்கு வங்காளத்துல சுவேந்து இது அங்க இருந்த எஸ்ஐஆர்னுடைய அதிகாரி சுவேந்தனுடைய செயலாளராக வந்து நியமிக்கப்படுறாரு. அது வந்து அவரு கடுமையா விமர்சிக்கிறாரு. விமர்சிச்சு அந்த ஈரம் கூட காயில இங்க கேரளாவில் பாத்தீங்கன்னா சதீசன் அவர் முதலமைச்சர் ஆகும்போது இங்க எஸ்ஐஆர்னுடைய அதிகாரியா இருந்தவர் தான் தனக்கு நியமிச்சுக்கிறார். அப்போ இவங்களுக்கு செலக்டிவா இந்த விஷயங்களை கண்டிக்கிறது பேசுறதுங்கிற இடத்துல நிக்கிறது. காங்கிரஸ் வந்து அதுக்கு ஒரு கட்டத்துல அது மக்களிடமிருந்து தனிமைப்பட்டது. பிறகு அதை ஏதோ வந்து ஒரு கரெக்டிவ் மெஷர்ல ராகுல் காந்தி சோனியா காந்தி எல்லாம் வந்து அதை ஏதோ மீண்டும் ஒரு சென்டர் ஸ்டேஜ் கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சி எடுத்ததை போல் தெரிந்தது. இன்றைக்கு காங்கிரஸ் என்பது ரொம்ப அற்பமான காரணங்களுக்காக தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக மாறி இருக்கிறது என்பதுதான் நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ் குறிப்பாக ராகுல் காந்தி வந்து அடுத்த நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்து பல விஷயங்களை நகர்த்துறாரு அப்படின்னு தோணுது. ரொம்ப விஜய் மீது நம்பிக்கை வச்சு புட்டிங் ஆல் யோர் எக்ஸ் இந்த தாவேகா பாஸ்கெட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு காங்கிரஸ் நகருதோ அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் தாவேகா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பெரும்பான்மை வேணும் அப்படிங்கிறதுக்காக திமுக கூட்டணியை உடைச்சு திமுகவை தனிமைப்படுத்தினாங்க. இப்ப ஃபேஸ் 2வா பெரும்பான்மை இருக்கும் பொழுதுமே அதிமுகவை உடைச்சு காலி பண்ற ஒரு வேலையில வந்து அவங்க வந்து இறங்கி இருக்கிறாங்க.
ஆபரேஷன் லோட்டஸ் தான் ஆபரேஷன் விசில் அப்படிங்கிற முகமூடியை அணிந்து கொண்டு செயல்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு வருது. காலப்போக்குல ராகுல் காந்தியே இதை உணர்வாரோ, ஏமாற்றப்படுவாரோ அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து காங்கிரஸ் தள்ளப்படுமோ, அடுத்த ஃபேஸ் 3 வந்து காங்கிரஸை தனிமைப்படுத்தக்கூடிய வேலை நடக்குமோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இது வந்து நீங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் பாரதிய ஜனதா கட்சிங்கிறத விட ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரையிலும் அது பாரதிய ஜனதா கட்சி தான் அதனுடைய கட்சி என்று அது இப்போதைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறதே ஒழிய அதனுடைய நிகழ்ச்சிகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அது எந்த கட்சியை வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஆதரிக்கிற நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம். அவங்களுடைய கடந்த காலத்தை பத்தின ஏதோ ஒரு குறிப்பில் நான் படிக்கும்போது பார்த்தேன். ஜனசங்கம் என்று அவர்களுடைய சொந்த கட்சி இருக்கும்போதே ஒரு தேர்தலில் காங்கிரஸை வந்து அது ஆதரித்தது என்று ஒரு குறிப்பை படித்தேன். அவர்களை பொறுத்தவரையிலும் அவர்களுடைய நிகழ்ச்சிகளை கொண்டு செல்வதற்கு ஏதுவாக எந்த கட்சிக்கு அதிகாரம் இருக்கிறதோ அந்த கட்சிக்கு அனுசரணையாக தங்களை நிறுத்திக் கொள்வது என்பது அந்த கட்சி எப்பவுமே இது ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் அது தந்திரமாக அது கையாளுது. ஒண்ணு, அது ஆதரவாக நிற்பதைப் போலவே யாரை எதிர்க்க வேண்டும் என்பதில் அதற்கு திட்டவட்டமான பார்வை இருக்கிறது. அந்த வகையில் ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்தியலுக்கு நேர் எதிரான கருத்தியல் உள்ளவர்கள் என்று சொன்னால் இடதுசாரிகள், குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் வந்து அவங்களுக்கு ஆகாது. அப்புறம் அம்பேத்கரிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள், இவங்க எல்லாருமே அவங்களுக்கு பொது எதிரிகள். இந்த பொது எதிரிகள்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. இங்க வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய நிகழ்ச்சிகளை செயல்படுத்த முடியாமல் தடுப்பதிலே கடந்த காலத்தில் அது கட்சியாகவும் சரி ஆட்சி என்ற முறையிலும் அதற்கு ஒரு மிகப்பெரிய பங்கினை வகித்திருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவே கேரளாவில் இருக்கக்கூடிய இடது முன்னணி அரசாங்கமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான். இந்த அரசாங்கங்கள் இரண்டையும் அப்புறப்படுத்துவது என்பது அவர்களுக்கு மிக மிக தேவையாக இருந்த ஒன்று. அதனால இன்னைக்கு அது சாதிக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து நீங்க பாஜக அதிமுக கூட்டணியினாலதான் சாதிக்கப்பட்டதுன்னு வந்து அதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அது தாவேக்காவனால நடந்திருக்குது. அப்படிங்கும் போது அது எப்படி நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறத பத்தி எல்லாம் பெரிய பெரிய விளக்கம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யதார்த்தம் என்பது அது நடந்துருச்சு. அப்ப இன்னைக்கு அவங்களோட பொறுத்த வரைக்கும் விசில் வந்து ஆபரேஷன் விசில் மூலமாக இப்ப நடந்திருக்கிறத அவங்களால பண்ண முடியுது. இப்போ ஆபரேஷன் விசிலினுடைய பல விஷயங்கள் அவங்களுடைய அரசு அமைப்பு, நிர்வாக அமைப்பு, அரசினுடைய கொள்கை முடிவெடுக்கும் உயர் மட்டங்களில் நியமிக்கப்படக்கூடிய அதிகாரிகள், இது எல்லாமே இன்னைக்கு பல்வேறு விதமான சந்தேகங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக ஒருவரை நியமிக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை என்பது கலைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறவங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தர்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அமைச்சர் நியமிக்கப்படுகிறார். உடனே வந்து ஆதவர்ஜுனா சொல்றாரு, நியமிக்கப்படும் வரை எங்களுக்கு அவர் என்ன சாதினே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா பட்டியல் சாதியை சேர்ந்தவர்களை நாங்கள் அதிகமான தொகுதிகளில் பார்த்து பார்த்து நிறுத்தினோம் என்று சமூக நீதி வேடத்தையும் அவர்களால் போட முடிகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாற்றையுமே நம்பக்கூடியவர்களாகவும் இதெல்லாம் நியாயப்படுத்தக்கூடியவர்களாகவும் இதெல்லாம் தற்செயலாகவே நடந்தது என்பதை போலவும் பேசக்கூடியவர்களில் முதன்மையானவராக இன்னைக்கு காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறார்கள். அதனால ராகுல் காந்தி ஆதரிப்பது என்று முடிவெடுத்த போதே ஏமாந்து விட்டார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனால் அவர்கள் இடதுசாரிகள் சொன்ன காரணத்தை கூட சொல்லவில்லை. இடதுசாரிகளும் விசிகாவும் சொன்ன காரணத்தை கூட அவர்கள் சொல்லவில்லை. மதச்சார்பற்ற சக்திகளிடம் ஆதரவு கேட்டு வருகிறார்கள். என்டிஏ கூட்டணியிலிருந்து ஆதரவு கேட்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். குடியரசுத் தலைவர் ஆட்சி என்ற பெயரில் பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது என்கிற அரசியல் நோக்கத்திற்காக நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று கூட காங்கிரஸ் சொல்லவில்லை. இவ்வளவு பேர் இப்போ ராஜினாமா பண்ணி வராங்க, தாவேக்கால மறுபடியும் வந்து இணையறாங்க. நாளைக்கே இன்னும் நிறைய பேர் ராஜினாமா பண்ணிட்டு வரலாம், இணையலாம். அந்த தொகுதிகள்ல எல்லாம் இடைத்தேர்தல் வரலாம். அதுல வந்து மீண்டும் மக்களுடைய ஒரு ஆதரவை பெற்று தாவேக்கா ஜெயிச்சு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மெஜாரிட்டி கிடைச்சிட போகுது. அதுக்கப்புறம் இந்த கூட்டணி கட்சிகள், இப்பொழுது இந்த கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கோ இல்ல வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கோ இப்போ இருக்கிற மரியாதை இருக்குமா? இல்ல, நீங்க இப்பவே பாருங்களேன். இப்போ வந்து சட்டமன்றத்தினுடைய ஸ்ட்ரென்த் என்ன? 230. இந்த 230ல மெஜாரிட்டி எவ்வளவு? 116. நீங்க இன்னும் ஒரு 10 பேர் ரிசைன் பண்றாங்கன்னு வச்சுக்கீங்களேன், நடக்கும். ஒரு 6 மாசத்துக்கு அந்த ஒரு தேர்தல் கமிஷன் அந்த இடைத்தேர்தல் நடத்தி முடிக்கிற வரைக்கும் கூட உங்களுக்கு ஒரு ஒன்றும் ஆபத்து இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா,
அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய இடங்கள் வந்து இன்னும் எவ்வளவு, ஒரு 12 சீட்டுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் அவங்களுக்கு தேவைப்படுது. அப்ப இந்த 12 அல்லது 11 சீட்டுன்னு வச்சுங்க. இந்த 11 சீட்டுக்கு அவங்க 25 பேரை பணைய வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். பாதிக்கு பாதி வந்தா கூட போதுமானது அவங்களுக்கு. பவர்ல இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி அங்க பவர்ல இருக்குது. அது தேர்தல் கமிஷனை வந்து தேவைப்படுகிற வகையில் அது பயன்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டு பரவலா இருக்கு. இப்ப இவங்க வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சி கொள்கை எதிரிக்கு எதிராக இப்ப வரைக்கும் எதுக்கும் வாய் திறக்கல. 4 முறை இது வரைக்கும் வந்து பெட்ரோல் விலை ஏறியாச்சு. 4 ரவுண்டு வந்தாச்சுல்ல பெட்ரோல் விலை. இப்ப கிட்டத்தட்ட 8 ரூபா வரைக்கும் ஏற்றியாச்சு. இன்னைக்கு கூட ஏற்றிருக்காங்க. ஆமா, ஏற்றிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக அதற்கு எதிராக என்ன வந்து பேசப்பட்டிருக்குது? இன்னைக்கு சிறுபான்மை சமூகத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. பக்ரீத் அந்த இதை ஒட்டி பாத்தீங்கன்னா நீங்க எதுவும் வந்து பலியிடக்கூடாது அல்லது குர்பானி விஷயம் இது எல்லாத்துலயுமே தலையிட்டாச்சு. இறைச்சி நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அப்போ நீங்க சிறுபான்மைக்கு எதிராக அவ்வளவு பெரிய தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம என்ன கொள்கை எதிரிக்கு எதிராக என்ன பேசியிருக்கிறாரு? இப்ப இதெல்லாம் எதுவுமே ஒரு ஒன்றிய அரசை பார்த்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. இதெல்லாம் கடந்த காலத்தில் தமிழ்நாடு ஒன்றிய ஆட்சியாளர்களுடைய பல்வேறு விதமான அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக, இந்திய நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக, மக்கள் ஒற்றுமைக்கு எதிராக ஒன்றிய ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருந்த ஒவ்வொன்றையும் எதிர்த்து தமிழ்நாட்டிலிருந்து முதல் குரல் வரும். அப்படி ஒரு குரல் இன்றைக்கு ஓய்ந்திருக்கிறது. இது வந்து RSSக்கும் பாஜகவுக்கும் விரும்பிய ஒரு சூழல். இந்த சூழலை நாம வந்து புரிந்து கொண்டால் நீங்க வரக்கூடிய இடைத்தேர்தல்ல பாஜக, தேர்தல் ஆணையம் இதெல்லாம் என்ன நிலைப்பாடுகளை நோக்கி நகர்வார்கள் என்பதெல்லாம் நமக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியதுதான். அதனால இடைத்தேர்தல் வருகிற போது அவர்கள் 25 பேர் வந்து ஒரு இடைத்தேர்தல் காலி இடங்களை உருவாக்கி அதிலே ஒரு பாதியை அவர்கள் வெற்றி பெற்றால் கூட அந்த பாதி என்பது அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்ற கணக்கெல்லாம் இருக்கலாம். இப்பவே கூட வந்து இன்னைக்கு இடதுசாரிகளினுடைய ஆதரவெல்லாம் தேவையில்லாத இடத்திற்கு அவர்கள் வந்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இப்போது 144 பேர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதுல இடதுசாரி கட்சிகள் 4 பேர் வெளியில வந்துட்டா கூட அவங்களுக்கு 140 பேர் இருக்கிறார்கள் என்பதுதான். அதனால அவங்க ஒன்றும் இப்போ வந்து பலவீனமான ஒரு கட்சியோ அல்லது பெரும்பான்மை இல்லாத கட்சியோ அல்லது சிறுபான்மை அரசு என்று சொல்லக்கூடிய இடத்திலோ அவர்கள் இல்லை என்கிற மிதப்பு அவர்களிடம் வந்திருக்கிறது. அதே நேரத்தில் அந்த மிதப்பு இருப்பதை காட்டிக்கொண்டே உண்மையாவே தன்னை வலுப்படுத்திக் கொள்வதற்காக திட்டமிட்டே செயற்கையாக காலி இடங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். தூய சக்தியா இன்னும் நிறைய பேர் தூக்குற சக்தியா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு கருத்துக்களை வந்து இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயின். நன்றி தோழர். இந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, வேறு மின் தட்டுப்பாடு, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் மக்களுடைய கொந்தளிப்பு உருவாக்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த விவாதங்களை பின்னுக்கு தள்ளக்கூடிய வகையில் ஒரு அரசியல் சூறாவளி என்பதை போல இதை அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை தவிர்த்து விடாமல் பேச வேண்டும். அதே நேரத்தில் மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் மீது நாம் கவனம் செலுத்தி அதையும் விவாத பொருளாக மாற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்ததற்காக என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி தோழர். கண்டிப்பா. தேங்க்யூ.